Today's Children for Christ gladly presents Ray of Hope, நம்பிக்கை ஒளி. கர்த்தராகிய இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ரே ஆஃப் ஹோப் நம்பிக்கையின் ஒளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாங்கள் இன்றைய சிறுவர்கள் கிறிஸ்துவுக்கே டுடேஸ் சில்ட்ரன் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஊழியத்தை 1992 முதல் செய்து வருகிறோம். இந்த ஜாய் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன். இது கிறிஸ்மஸ் சீசனாக இருப்பதனாலே ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை பார்க்கலாம் என்று நான் விரும்புகிறேன். யோவான் 3:16 உங்களுக்கு தெரிந்த வசனம் தான் நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்மஸ் என்றால் கிரைஸ்ட் மாஸ், 2 வேர்டு சேர்ந்தது தான் கிறிஸ்மஸ். நாமெல்லாம் வாழ்வதற்காகவே பிறந்தோம். ஆனால் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழ வைக்க தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். மரிப்பதற்காகவே வந்தார். ஹீ டைட் தட் வி மே லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மை நித்தியமாய் வாழ வைப்பதற்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். அதுதான் கிறிஸ்மஸ். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இதெல்லாம் வேதவசனம் சொல்கிற காரியம். அதாவது கிறிஸ்மஸ் சொன்னால் நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வரும்னா கிறிஸ்மஸ் ஃபாதர் தான் ஞாபகம் வரும். அதாவது கிறிஸ்மஸ் ஃபாதர் முக்கியம் அல்ல. அவர் கேரளாவிலையும் இருப்பார், சர்ச்சிலையும் இருப்பார், டாஸ்மாக் கடையிலையும் இருப்பார். அதனால் கிரைஸ்துடைய ஃபாதர் பிதா, பரலோக பிதா அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸை நாம் 4 வார்த்தையில் சொல்லலாம். கிறிஸ்மஸ் இஸ் எ மெசேஜ் ஆஃப் லவ். We can give even without love, but we cannot love a person without giving something. அன்பு இல்லாமல் கூட கொடுக்கலாம். அம்மா தாயே அப்படின்னு கேட்கும்போது சுற்றி உள்ளவங்களாம் நம்ம பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுப்பாங்க. அதுக்கு அன்பு தேவையில்லை. ஆனால் ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் எதையாவது கொடுப்போம். ரைட்? நம்முடைய டைம், நம்முடைய டேலண்ட், நம்முடைய ட்ரெஷர், எதையாவது நம்ம அன்பு கூறுறவங்களுக்கு கட்டாயமாக கொடுப்போம். அதாவது கிறிஸ்மஸ் இஸ் ஏ மெசேஜ் ஆஃப் லவ். அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதுக்கடுத்து மத்தேயு 2:10, லூக்கா 2:10 இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்புறம் மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள்னு போட்டிருக்கு. அப்போது கிறிஸ்மஸ் இஸ் எ மெசேஜ் ஆஃப் ஜாய். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் என்று சொன்ன உடனே பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக டான்ஸ்லாம் ஆடுவாங்க, கரலண்டு போவாங்க, கிஃப்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு பெரிய பண்டிகை. சந்தோஷம் பாருங்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் இந்த நட்சத்திர நாயகன் வலது கையிலே அவர் என்ன பண்ணுறாரு, 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறாராம். பிரியமானவர்களே, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் தான் இயேசு. தேவகுமாரன் நட்சத்திர நாயகன். சரியா? அவர் அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நாம் அந்த நட்சத்திர நாயகன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மிகுந்த சந்தோஷம் அல்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம், இம்மையிலும் மறுமையிலும் அழகான சந்தோஷம். நிறைய பேர் கொண்டாடிட்டு அப்படியே போயிடுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். இதோ நான் வாசப்படி என்று கதவை தட்டுகிறேன். அவர் நினச்சா உடச்சிட்டு கூட வரலாம். ஆனால் யாரையுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். இது ஆப்ஷன், அவர் கொடுக்குற ஆப்ஷன். யாரையுமே கம்பல் பண்ணவே மாட்டார். அப்போது இந்த சந்தோஷ செய்தியை வெறுமனே பெரிஃபெரலாக அவுட் சைடில் கொண்டாடிட்டு இன்சைடில் எந்த சேஞ்சுமே இல்லாமல் நம்ம போயிட்டோம்னா நம்மளை மாதிரி பரிதவிக்கப்பட்டவங்க வேறு யாருமே கிடையாது. அதனால் கிறிஸ்மஸ் இஸ் ஏ மெசேஜ் ஆஃப் ஜாய். அந்த உண்மையான ஜாய், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் வேணும்னா இயேசுவுக்கு நீங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கணும். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் சொல்கிற செய்தி. ஓகே, 3வதாக என்ன பார்க்குறோம்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் லூக்கால் வாசிக்கிறோம். பூமியிலே சமாதானமும். அவருக்கு சமாதான காரணர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அப்புறம் சீசர்களோட இயேசு பேசும்போது, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்,
உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன். உலகத்துக்கு சமாதானம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வெள்ளைப்புறா கையில் வச்சுக்கணும், இல்லாட்டி வெள்ளைக்கொடி காட்டணும்னு நினைப்பாங்க. வெள்ளைக்கொடி காட்டினவங்கள கூட ஸ்ரீலங்காவில் சுட்டு கொண்டு விட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால் வெள்ளைப்புறாவோ வெள்ளை கொடியோ உண்மையான சமாதானம் அல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் சமாதானம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹார்ட்டுக்கு சமாதானம் இல்லை, வீட்டுக்கு சமாதானம் இல்லை, ஸ்டேட்டு சமாதானம் இல்லை, நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை, போலியான சமாதானம் இருக்குது. ஆனால் என்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்னார். அதுதான் கிறிஸ்மஸில் 3வது செய்தி. 4வது செய்தி பார்த்தீங்கன்னா, பயப்படாதிருங்கள், மரியாளே பயப்படாத, மேய்ப்பர்களே பயப்படாதீங்க. பயப்படாதுன்னா யார் சொல்லுவா? நம்ம தைரியப்படுத்துகிறவங்க, நம்பிக்கை கொடுக்குறவங்க தான். அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நம்பிக்கை ஒளின்னு வச்சுருக்கோம். அதாவது ஆண்டவர் he gives hope in the midst of hopelessness, he gives peace in the midst of hopelessness அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா நம்பிக்கைக்கு இடமே இல்லாத இடத்துல நம்பிக்கை ஒளியை ஆண்டவர் கொடுக்குறாராம். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் கிறிஸ்மஸ் செய்தி என்னென்னா உங்களுக்கு அழகான செய்தி, அன்பின் செய்தி, சந்தோஷத்தின் செய்தி, சமாதானத்தின் செய்தி, அப்புறம் நம்பிக்கையின் செய்தி. உங்களுக்கு மாமனார் வீட்டிலேருந்து நம்பிக்கை, கணவன்றது நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நம்பிக்கைன்னு எதிர்பார்ப்பீங்க, சமாதானம் எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் போலியானதாக இருக்கலாம், ஒரு வேளை கரெக்டாக இருக்கலாம். ஆனால் உண்மையான செய்தி நம்பிக்கையின் செய்தி இயேசு தான். சரி, இந்த கிறிஸ்மஸை இன்னும் வேறு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்மஸ் இஸ் எ சாக்ரிஃபைஸ். முதலாவது யார் சாக்ரிஃபைஸ் பண்ணா அப்படின்னா பரமபிதா. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவங்களாக போயிட்டதுனால ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களை ரட்சிக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு தம்முடைய மடியில் இருந்த தேவகுமாரனை மனுஷகுமாரனாக உங்களுக்காக அனுப்பினார், எனக்காக அனுப்பினார். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இது கலெக்டிவாக சொல்லலை, இண்டிவிஜுவலாக பர்சனலாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவர்னு கேட்டால் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஆஃப் காட், சாக்ரிஃபைஸ் ஆஃப் காட், ஹெவன்லி ஃபாதர். அவர் தான் முதலாவது கிறிஸ்மஸ் அவருடைய இருதயத்தில் தான் பிறந்துச்சு. கிறிஸ்துவை அனுப்பணுன்ற எண்ணம் பாருங்கள். இப்போவே இஸ்ரவேல் எவ்வளோ குழப்பத்தில் இருக்குது, எவ்வளோ சண்டையில் இருக்குது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்போவுமே வாள் சத்தம், ஈட்டி சத்தம், எப்போவுமே ரிஸ்க்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துக்கு பாருங்கள், கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரன், அதாவது ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரனை மோரியா மலைக்கு 3 நாள் அழைத்துட்டு போனார் ஆபிரகாம். ஆனால் அவர் கையை நீட்டி கத்தியை எடுக்கும்போது ஆபிரகாமே பிள்ளையின் மேலே கத்தியை போடாதப்பான்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அந்த ஒரே பேரான ஈசாக்கை அவர் பலியாக ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய திருக்குமாரனையே உங்களுக்காக கொடுத்தார், அனுப்புனார். அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டார் பரலோக பிதா. அதுதான் கிறிஸ்மஸ். 2வது, இயேசு தேவகுமாரனாக இருந்தால் கூட இந்த பூமிக்கு வாலண்டியராக வந்தார். எதுக்காக? உங்களை என்னை மீட்பதற்காக. அது அன்பின் செய்தி, கிறிஸ்மஸ் செய்தி. பாருங்கள், பரமபிதா ரிஸ்க் எடுத்தார். தேவகுமாரன் பாருங்கள், அவர் பிறந்தபோது ஏரோது அவரை கொல்லுவதற்கு திட்டமிட்டான், வஞ்சகமாக திட்டமிட்டான். அப்போ இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கார். கிறிஸ்மஸ் செய்தி. நீங்கள் இயேசுக்காக எடுத்த ரிஸ்க் என்ன? ரிஸ்க் எடுத்தால் ரிவார்டு இருக்கும். அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் ரிவார்ட் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இயேசுக்காக இந்த கிறிஸ்மஸில் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து யாருக்காவது உதவி செய்யணும். ஒரு 5 ஏழைகளுக்கு செய்யணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு, வறுமையில் இருக்கவங்களுக்கு தேடி உதவி செய்யணும். நீங்கள் ஒரு நாள் மட்டன் பிரியாணி போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸுக்கு அழைப்பீங்க, அது சந்தோஷம்தான். ஷாப்பிங் கூட்டு போய் சந்தோஷம்தான். ஆனால் யார் உங்களை திரும்ப கூப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் செய்யணும். மிகவும் சிறியராகிய இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இயேசு சொல்கிறார். நாங்கள் கூட இந்த பாருங்கள், கிறிஸ்மஸில் 10 ப்ரோக்ராம் தமிழ்நாடு முழுவதும் செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு கேக் வாங்க ஒரு 10 ரூபா கொடுப்போம் ஒரு பிள்ளைக்கு, இல்லாட்டி ஒரு கிஃப்ட்டு, ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு 30 ரூபா கொடுப்போம். இதெல்லாம் தேடி நாங்கள் யாருக்காவது கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கோம். அப்போது இது ரிஸ்க்கு, அதாவது ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும். அப்போது இயேசு சந்தோஷப்படுவார். பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னார். எப்படி கொரியர் மூலமாக அனுப்ப முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு எதையுமே கொண்டு போக முடியாது, ஆனால் அனுப்பலாம். எப்படி தெரியுமா?
அவருடைய நற்கிரியைகள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். கார் வாங்கியிருப்பீங்க, காரை கொண்டு போக முடியாது. ஆனால் சர்ச்சுக்கு ஏழை ஜனங்க, ஏழை விசுவாசிகள் வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அம்மா காரில் இடம் இருக்குது, 2 பேர் ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். நான் பாருங்கள், புதுசாக கார் வாங்கிட்டு நிறைய பைபிள்லாம் கையில் வச்சுருக்கு, குழந்தையெல்லாம் வச்சுருக்க ஒருத்தவங்கள ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அம்மா ஏறிக்கிங்கம்மா அப்படின்னு கேட்டால் அவங்க எவ்வளோ கேட்பீங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அட பாவிகளா, நான் அழகாக புது கார் வாங்கி கூப்பிட்றேன். இப்படி அப்படி தான் நிறைய பேர் பரலோகத்துக்கு கூட இந்த மாதிரி தான் எவ்வளோ கொடுத்தா போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது இலவசங்க, அம்பானி கூட அங்கே வர முடியாது, அது இலவசமாக்கிட்டார். இது ஈவு, அவர் அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்ம பார்த்தோம், பிதா ரிஸ்க் எடுத்து அனுப்பினார் குமாரனை. இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தபோது அவருக்கு எவ்வளோ இடைஞ்சல் பார்த்தீங்களா? சரி, ரிஸ்க் ஆஃப் மேரியை பார்ப்போம். அது வந்து 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:37 இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பாருங்கள், அவங்க சிந்தையிலே ஒரு கலக்கம். இன்னொரு வகையில் கிறிஸ்துமஸ் செய்தி சொன்னோன்னா, நிந்தையிலே விந்தை, சிந்தையிலே விந்தை, மந்தையிலே விந்தை, கந்தையில் தோன்றிய தந்தையின் விந்தை அப்படிலாம் சொல்லலாம். என்ன நிந்தை அப்படின்னா, நல்லா கவனிங்க, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பாக யோவான் பிறந்தே ஆகணும். அப்போ தான் கிறிஸ்மஸே. புரியுதுங்களா? அவர் எடுத்த ரிஸ்க் இருக்கே, அவர் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண, ஆண்டோடைய சித்தம் செய்ய சத்தமாக வந்தவர். சத்தம்னா என்னது? தூரத்துலேருந்து அவரை மறைச்சிக்குவார், கூப்பிடுற சத்தம். பார்த்தீங்களா? ஆண்டோடைய சித்தத்தை செய்வதற்கு யுத்தங்கள் வந்தாலும் நாம் வந்து சத்தமாக இருக்கணும். நம்மை பெருசுபடுத்தி காட்டக்கூடாது. யோவான் சொல்லித்தர்ற காரியம் என்ன தெரியுமா? அவர் பெருகணும், நான் சிறுகணும். பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள். அவர் வனாந்திரத்தில் இருந்தார், காட்டு தேனை, காடு வெட்டுக்கிளியை தான் சாப்பிட்டார், ஒட்டக மயிருடைய தரித்து கொண்டார். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்களா? அவர் சகரியா எலிசபெத்துக்கு சரியான டயத்தில் பிறந்தார். அப்போ குழந்தை உருவானப்போ எலிசபெத் என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்குதா? அதுதான் நிந்தையிலே விந்தை. என்னென்னா, கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை தந்து என் நிந்தையை நீக்கினார். பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ் வந்து நிந்தையை விந்தையாக மாற்றுவது. ஓகே, அது மாத்திரம் இல்லை, ரிஸ்க் எடுத்த மரியாள் எப்படி தெரியுமா? பாருங்கள், அதை நான் வாசிக்கிறேன். லூக்காவில் 1ஆம் அதிகாரத்தில் இது ரொம்ப சிறப்பாக போட்டிருக்கு. அவள் புருஷனை அறியாத ஒரு கன்னிகை அப்படி போட்டிருக்குது, வெர்ஜின் கன்னி. இதோ கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஏசாயால ஆண்டவர் சொன்னது தான் இங்கே நடந்திருக்கு. இது வந்து பெரிய ரிஸ்க்கு. அவங்க வந்து நியமிக்கப்பட்ட கன்னிகை. ஓகே, மேரி மரியாள்னு சொன்னால் கண்ணீர்னு அர்த்தம். பைபிளில் நிறைய மரியாள் இருக்காங்க. அதாவது பாலஸ்தீனாவில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் கட்டாயம் வந்து ஒரு மரியாள் மேலே விழுகுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஃபெமிலியர் நேம் மரியாள்னா கண்ணீர். ஓகேயா? பாருங்கள், அழகாக இங்கே போட்டிருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம். அவள் இருந்த வீட்டில் 28ஆம் வசனம், தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கர்த்தர் கொடுக்குற பட்டத்தை பாருங்கள். ஒரு இளம்பெண் டீனேஜ் கேர்ளு பாருங்கள், அவள் வீட்டுக்குள்ளேயே தேவதன் வந்துட்டான். ஓகேயா? காட்ஸ் சோசன் வெசல். ஓகே, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். சிந்தையிலே விந்தை. நேச்சுரலாக அவள் இந்த மாதிரி கேட்குறதுல தப்பே கிடையாது, யோசிக்கிறதுல. காரணம் என்ன தெரியுமா? இப்போ தான் வந்து என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருக்கு. ஆனால் நீ வந்து ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா என்று சொல்லும்போது கிரேட்டஸ்ட் ரிஸ்க். பாலஸ்தீனாவில் நடத்தை தவறினவர்களை கல்லால் எரிஞ்சு கொண்டுருவாங்க, பட்டயத்தால் தலையை சீவிடுவாங்க. உங்களுக்கு ஆதியாகமம் 38 அதிகாரம் ஞாபகம் இருக்கா? யூதா ஒரு செய்தி வரும், என்னென்னா, உம்முடைய மருமகள் வேசித்தனம் பண்ணினால் அதனால் கற்பவதி ஆனால்னு சொன்ன உடனே அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை சுட்டெரிக்க வேணும்னு சொன்னான். அவனும் யாக்கோபின் குமாரன், இவனும் யாக்கோபின் குமாரன். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ ரிஸ்க் பாருங்கள். கல்யாணம் ஆகாமல் அவங்க கர்ப்பவதி ஆகிட்டா கொன்றுவாங்க. அவமானம், நிந்தை. இந்த போராளியே அவ்வளோ மோசமானவன்னு பேசுவாங்க. எல்லாவற்றையும் இயேசுக்காக, கர்த்தருக்காக எடுத்துக்கொண்டு அவன் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்றாள்.
பாருங்கள், மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்கள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். சிந்தையிலே விந்தை வரும்போது என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உங்கள் சித்தம்னு சொல்லிட்டா அந்த நிந்தை சிந்தையில் கலக்கலாம் போயிடும். ஒருவேளை நீங்கள் எதையாவது நினச்சி கவலைப்படுறீங்களா, வருத்தத்தோடு இருக்கீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரிஸ்க் ஆஃப் மேரி பார்த்துட்டோம். இப்போ ரிஸ்க் ஆஃப் ஜோசப் மத்தேயுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நீதிமானவர். இப்போது தேவதூதனே வந்து இங்கே சொன்னபோது கூட பாருங்கள், மரியாள் நேராக யோசேப்பு வீட்டுக்கு போனாலா? டோன்ட் ஃபைட் ஃபார் யுவர் ரைட், டூ த ரைட் திங் ஆல்வேஸ், மைட் இஸ் நாட் ரைட் அப்படிலாம் சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்கு அவருடைய சித்தத்தை தெரியப்படுத்தி க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டா நம்ம போய் வழக்காடணும், வாதம் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. நான் உங்களுக்காக வழக்காடுவேன், போராடுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்காக வழக்காடாதீங்க, போராடாதீங்க. என்றைக்குமே நம்ம வாக்குவாதம் செய்கிறது நல்லதில்லை. மரியாள் தேவ சித்தம் செய்கிறோன்னு உறுதியாக தெரிந்த பிறகு உறுதியாக இருந்துட்டா. லெட் ஹிம் டு, அவரே செய்யட்டும்னு சொல்லிட்டா. இவள் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? உன்னை பற்றி தெரியாதா, நான் கேள்விப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் உங்கள் உரிமைக்காக போராடாமல் இருந்தீங்களா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் யுத்தம் பண்ணலாம், பழிக்கு பழி வாங்கலாம், ஆர்கியூ பண்ணலான்னு நினச்சிருந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கு வருது. டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் ஃபைட் ஃபார் யுவர் ரைட். இங்கே அழகாக தேவதூதன் வந்து சொப்பனத்தில் அவளுக்கு வந்து நேராக போயிட்டார். இங்கே வந்து சொப்பனத்தில் பாருங்கள், நீதிமான் என்ன சொல்கிறார் பாருங்கள். 1:18 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். நான் சொன்னேன் 38ஆம் அதிகாரத்தில் ஆதியாமத்தில் அந்த கர்ப்பத்துக்கு காரணமே யூதா தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவளை வெளியே கொண்டு வாங்க, சுட்டரிக்கணும், அவள் இந்த ஆரம் இந்த இதெல்லாம் கோல்லாம் யாருதுன்னு பாருவே அப்படின்னு சொன்ன உடனே தேல் கொட்டின திருடன் மாதிரி ஆயிட்டான். நிறைய பேர் இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டால் தான் வருத்தப்படுறாங்க. ஓகே, நல்லா கவனிங்க. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒத்துக்கொள்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாவம் செய்யும்போது வருத்தப்படணும், பாவம் செய்யாமல் இருக்க தீர்மானம் எடுக்கணும். அப்புறம் வந்து அவர் வந்து வேறு ஒன்றுமே பேசவே இல்லை. ஆனால் இங்கே இந்த நீதிமான் என்ன செய்கிறான்னு பாருங்கள். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பழி வாங்கக்கூடாது. ஓகேயா? நம்முடைய நம்முடைய ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. ஆக்ஷன்ஸ் ஆர் ஆக்சுவலி வெல் பிளான்ட், பட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ் சொல்லுவாங்க. நம்முடைய ரியாக்ஷனை பார்த்து நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. இவ்விதமாக உங்கள் நற்கிரிகளை கண்டு மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. யோசேப்பு தன்னுடைய நடத்தையில் பாருங்கள் கடவுளை காமிச்சதுனால ஆண்டவரே சொல்லி எழுதி வச்சுருக்காரு. ரகசியமாய் நீதிமானாக இருந்து பாருங்கள். ஹைதராபாத்தில் ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான கிறிஸ்தவ பெண், நல்ல சாட்சியுள்ள பெண். பின்னாடியே ஒரு வாலிபன் வந்து, அவனும் நல்லவன் தான், ஒரு 6 மாதமாக பின்னாடியே வந்து கடைசியில் கேட்டாலாம், எதுக்காக என்னையே சுற்றி வரீங்க? இல்லை, நான் வந்து உன்னை கல்யாணம் முடிச்சுக்கலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவள் சொன்னது பாருங்கள், இது நடக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் நல்லவங்க தான் கேள்விப்படுறேன், ஆனால் நீங்கள் வந்து இயேசுவை அறியாதவங்க. நாங்கள் இயேசுவின் பிள்ளைங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் உடனே சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஏன் கடவுளை தான் கூப்பிடணும் அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு அவன் சொல்லியிருக்கான். இல்லைம்மா, நான் 100% எழுதி தரேன், உறுதியாக சொல்கிறேன், நான் வந்து நான் வந்து கட்டுப்படுத்தவே மாட்டேன்னு சொன்னோன்னா எப்படியோ அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அந்த கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்காக யாராவது வேறு இதில் நீங்கள் லவ் பண்ணிவிட்டு பிரதர் சொன்னார்னு சொல்லிடாதீங்க. அது உண்மை சம்பவம், அது யூடியூப்பில் இருக்குது. அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணம் முடிச்சு 6 மாதமாக ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி, கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி 8:30 மணிக்கு போய் சர்ச்சில் விடுவார். அவர் 10:30 மணிக்கு போய் திரும்ப கூட்டுவார். சர்ச்சுக்குள்ளே நுழைய மாட்டார், கேம்பஸ்குள்ளே வருவார், சர்ச்சுக்குள்ளே வரவே மாட்டார். 6 மாதம் நடந்திருக்கு. அப்போது 7வது மாதம் என்ன தான் இவங்க சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே போய் உட்காந்துருக்காரு. அங்கே போய் பார்த்தா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், அப்படி வந்து வேதத்தை ஆரம்பிக்குது சொல்லியிருக்காங்க. உடனே இவன் சொல்லியிருக்கான், நம்ம ஊர்லெல்லாம் பெண்கள் தான் பிள்ளையை பெறுவாங்க, இவங்க இதில்டா அவன் இவனை பெற்றான்னு போட்டிருக்குன்னு ஒன்றும் புரியல. ஓகேயா? போயிட்டார்.
இன்னும் ஒரு 6 மாதம் அப்படியே தொடரும்போது ஒரு நாள் ஒரே கலவரமாக இருந்திருக்கு, சந்தடியாக இருக்குது அந்த சர்ச்சு கேம்பஸில். என்னன்னு கேட்கும்போது, செக்ரட்டரியுடைய 12 வயசு பையன் பைசைக்கிளில் வரும்போது லாரி அடித்து ஸ்பாட்லேயே அவுட்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் ஜனங்க ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, வாங்க போகலாம் நீங்களும் வரீங்களான்னு சொல்லி இந்த பொண்ணை அவங்க இவரையும் கேட்டிருக்காங்க. அப்போது இவர் கேட்டிருக்காரு, ஆக்சிடெண்ட் ஆகினா ஆஸ்பத்திரிக்கு தானே போகணும், எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அவர் அந்த டிரைவரை பிடிச்சி உள்ள வச்சுருக்காங்க, நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்ன பிறகு அங்கே போய் பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு செக்ரட்டரிக்கிட்டே, சார் இவனை பிடிச்சிட்டேன் சார், உள்ளத்துக்கு போடுறேன், அழகான ஒரே பையன் கேள்விப்பட்டேன், அவனை அடித்து கொண்டுட்டான் படுபாவி அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, என்னோடய ஒய்ஃப் உங்களோட ஒரு நிமிஷம் பேசணுன்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி கேட்ட பிறகு, ஐயா அந்த தெருவில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த தம்பி என்னுடைய மகன்தான் ராங் சைடில் வந்து வண்டியில் விழுந்திருக்கான், அவர் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி கூட முடியலையா. என்னம்மா செத்தது உங்கள் ஒரே பையன்? சார் நாங்கள் கிறிஸ்தவங்க, செத்துட்டா இயேசுவின் மடியில் போய் சேர்ந்துருப்பான், அந்த செத்தவன் மேல் உயிரோடு வரமாட்டான். ஸோ வாட், அவர் தவறு செய்யாதவர் சார், அவருக்கு பிள்ளைங்க ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, தயவுசெய்து அவரை உள்ளே போட்டுறாதீங்க சார் கேட்டேன். அவர் சொல்லியிருக்கார் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சாட்சி எனக்கு கேள்விப்பட்டதே இல்லைம்மா, உங்கள் கடவுள் உண்மையானவர்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேம்மா அப்படி சொல்லி அடுத்த முயற்சிகள் பண்ணார். பாருங்கள், ஃபியூனரெலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் சண்டே இந்த இந்து சகோதரன் வந்து இவளை ஆலயத்தில் விட்டுட்டு அவர் எப்பவும் போல் 10:30 மணிக்கு அந்த பார்க்கிங் பண்ணுவாங்க இல்லையா வெஹிக்கிள், அங்கே போய் பார்த்தா அங்கே அவரை காணோம். பார்த்தா சர்ச்சுக்குள்ளேருந்து வராது. என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் எப்படி சர்ச்சுக்குள்ளே வரமாட்டீங்களே அப்படி சொன்னோன்னே, அது வரைக்கும் அப்படி தான் இருந்தேன், ஆனால் போன வாரம் நடந்த சம்பவம் என்னது, ஒரே பையன் இறந்துட்டான், ஆனால் அந்த டிரைவரை நானாக இருந்தால் மன்னிச்சிருக்கே மாட்டேன், ஜெயிலில் தான் போட சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த லேடி, நாங்கள் இயேசு நான் மன்னிக்கணும், நாங்கள் வந்து அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன சாட்சியில் இயேசு தான் உண்மையான கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொன்னார். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் நற்கிரியை இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்கள் நற்கிரியை வந்து செயல்படணும். ஓகே, சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ரிஸ்க் ஆஃப் ஜோசப் பார்த்துட்டோம். ரிஸ்க் ஆஃப் ஷெப்பர்ட். வயல்வெளிகளிலே மந்தையை நடுராத்திரியில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு போட்டிருக்கு. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு போட்டிருக்கு. அவங்க மந்தையை விட்டுட்டு தூங்கலை, தன் வேலையில் ஜாக்கிரதை. பிரியமானவர்களே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஜாக்கிரதையாக உண்மையாக வேலை பார்த்தீங்கன்னா இயேசு அறிவிக்கப்படுவார். அவங்களுக்கு பாருங்கள், பிறந்த செய்தியை உடனே தேவதல் சொல்லிட்டாங்க. ஓகேயா, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையான பெரிய கொயர், இதை மாதிரி ஹானர் வேறு யாருக்கும் கிடைக்க உலகத்தில் வாய்ப்பே கிடையாது. பரலோக கொயர் வந்து பாடியிருக்குங்க, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை பூமியில் சமாதானம். அவங்க எப்படி ராத்திரியில் ரிஸ்க் எடுத்துருப்பாங்க, திருடர்கள் வருவாங்க, பனி குளிர் விஷ ஜந்துக்கள் வரும், அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க. அடுத்து ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா, இந்த வைஸ்மன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஞானிகள், அவர்கள் 2 வருடமாக ரிஸ்க் எடுத்து இயேசுவை தேடி வந்தாங்க. ஸ்டார் லெட் ட்ரிப்னு சொல்லுவோம். ஸ்டார் லெட் ட்ரிப், நட்சத்திரம் வழிகாட்டி. நட்சத்திரம் ராத்திரியில் தான் வரும், பகல்லெல்லாம் தூங்கிட்டு ராத்திரியில் போகணும். எவ்வளோ ரிஸ்க்கு. அங்கேயும் திருடர்கள், இயற்கை சீற்றம், விஷ ஜந்துக்கள் எல்லாருக்கும் அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே என்ன பார்க்குறோம் தெரியுமா, வைஸ் பீப்புள், அறிவு நிறைந்தவங்க, ஞானம் நிறைந்தவங்க, இயேசுவின் பாதத்தில் வந்து பணிந்து வெல்த்து அவங்களுடைய பொக்கிஷங்களை திறந்தார்கள். இன்றைக்கு பொக்கிஷங்களை திறக்க வேணாம், உங்களுடைய இருதயத்தை திறந்து இயேசுவே என் இருதயத்துக்குள்ளே வாரன்னு நீங்கள் சொல்லணும். ஒருவேளை இயேசு உங்களுடைய இருதயத்தில் இருப்பாரானா இந்த செய்தியை போய் நீங்கள் அறிவிக்கணும். அந்த மேய்ப்பர்கள் தீவிரமாக போய் பார்த்து நற்செய்தி அறிவிச்சுட்டே போனாங்களாம். இதுக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, அவர்கள் இயேசுவை சந்தித்த பிறகு தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் போனார்கள். இதுதான் முக்கியமான செய்தி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், இல்லை பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்னன்னு போட்டிருக்கு. நீங்கள் புது சிருஷ்டியின் அனுபவத்தை அவர்கள் வேறு வழியில் போனதுனால அது அருமையான செய்தி. நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய வழியில் புது வழியில் போகணும். இதுதான் ரிஸ்க்கு, சரிங்களா. இப்போது கிறிஸ்துமஸை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. இது வந்து உண்மை சம்பவம். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போது சொல்லியிருக்காங்க, மாமியாருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில் புறப்படலான்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவர் பேர் தாமஸு, இந்த அம்மா பேர் எலிசபெத்து, 4 வயசு மக இருக்கா, அவள் பேர் எஸ்தர், குட்டி பையன்
ஒரு 11 மாதம் பையன் வந்து எரிக் ஜான்சன். இவங்க எல்லாம் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் செய்தி கொடுக்கணுமே, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வரலையேன்னு சொல்லி காரில் புலம்பிக்கிட்டே போகும்போது ஒரு டிரைவ்-இன் மோட்டல் பார்த்துருக்காங்க. ஹனி கேன் வி ஹேவ் லஞ்ச் ஹியர் இன் திஸ் ஹோட்டல் கேட்டோடனே, லேடிஸுக்கு ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா பாருங்கள், டிரைவ்-இன் ஹோட்டல் உள்ளேயே போய் காரை நிப்பாட்டிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தைக்கு ஒரு சேர் போடுவாங்கள்ல, அந்த சேரில் அந்த குழந்தை உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த எஸ்தர் அக்கா சொன்னால், டேடி தம்பி சிரிக்கிறான் பாருங்கள். யாரை பார்த்து சிரிக்கிறாங்க தெரியுமா? ஜன்னல் வழியாக ஒரு பிச்சைக்காரன், அழுக்கு தாடி, அழுக்கு ஒட்டு போட்ட கோட்டு, தலையெல்லாம் பரட்டையாக இருக்குது, அந்த பிச்சைக்காரனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா டேடின்னு சொல்லிட்டு முகத்தை இப்படி திருப்புறா. அந்த குழந்தை திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது, பல்லு கூட இல்லை. இப்படி சிரிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அவமானம் போயிடுச்சு. எல்லோரும் இந்த சீனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, விட்டுரு, சிரிக்க தானே செய்கிறான், விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த பிச்சைக்காரனுக்கும் இந்த அழகான காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருக்கிற பெரிய பணக்கார குடும்பத்தில் இந்த அழகான இந்த சின்ன பையனுக்கும் ஒரு டிவைன் கம்யூனிகேஷன் போயிட்டு இருந்துச்சு. 2 பேரும் சிரிக்கிறாங்க, 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அப்படி வெளியே வரும்போது தி என்கவுண்டர் பாருங்கள், அந்த பிச்சைக்காரன் டைரெக்டாக பார்த்துட்டான். பார்த்த உடனே இந்த குழந்தை மடியிலேருந்து அம்மாவுடைய ஷோல்டர்லேருந்து அப்படியே தாவி போயிடுறது மாதிரி சிரிக்குது. அவனும் சிரிக்கிறான். அப்படி கையை நீட்டும் போது, ஹனி வாட் ஷால் ஐ டூ, என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைய வாங்கி ஒரு நிமிஷம் அவன் கொஞ்சிட்டான். நல்லா அவங்க சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த அழுக்கு தாடியெல்லாம் அந்த குழந்தை தொடுது, அவன் மேலே சாயுது, விளையாடுது. இது வந்து வித்தியாசமான ஒரு காட்சி. இவர் கிறிஸ்மஸுக்கு என்ன செய்தி கொடுக்கணும்னு சொல்லி தெரியாமல் போகும்போது அது நடந்துச்சு. அப்போ ஒரு நிமிஷம் கழித்த உடனே அந்த பிச்சைக்காரன் அந்த குழந்தைய அந்த அம்மாட்ட கொடுக்கும்போது, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு சொன்னான். தகுதி இல்லாத ஒரு பிச்சைக்காரனுக்கு தகுதியுள்ள ஒரு அழகான குழந்தையை கொடுத்தாங்களே, இதுதான் கிறிஸ்மஸ். நாம் பாவிகளாக இருக்கையிலே, சத்ருவாக இருக்கும்போது, காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கும்போது, தூரமாக இருக்கும்போது இயேசு நம்முடைய தேடி வந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இதுதான் கிறிஸ்மஸ். ஜெபம் பண்ணலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அழகான சின்ன கதையை கேட்டீங்க. இது உண்மை. தகுதியில்லாத நமக்கு தகுதியுள்ள குமாரன் ரிஸ்க் எடுத்து உங்களை சந்திக்க வந்திருக்கார். இயேசுக்கு இருதயத்தில் இடம் உண்டா? ஒருவேளை இடம் கொடுத்த பிள்ளைகளாக இருப்பீர்களானால் மற்றவங்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் சொல்லணும். அதுதான் இயேசுவுக்கு செய்கிற பெரிய உதவி. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் சொல்லி ஏசாயா 43:12 சொன்னவர் இன்றைக்கி உங்களை எதிர்பார்க்குறார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லணும். பிதாவே, இயேசுவின் மூலமாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா, அன்பின் செய்திக்காக சோத்திரம், சந்தோஷத்தின் செய்திக்காக சோத்திரம், சமாதானத்தின் செய்திக்காக சோத்திரம், நம்பிக்கையின் செய்திக்காக சோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். May God bless you all. Wish you happy Christmas and bright New Year.